அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இந்த வீட்டில் பூனை வளர்க்குறீங்க தானே எல்லாரும், கொஞ்சம் கவனமாக இருங்க. எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி ஒரு பூனை வரும். அது வருஷத்தில் ஒருக்கா குட்டி போட்டுச்சுன்னா, எங்கள் வீட்டு பின்னுக்கு இந்த குஷினிக்கு பின்னுக்கு சாமான்லாம் கிடக்கு, அதில் கொண்டு வந்து வச்சுருப்போம். அதை குட்டி பெருசாக வந்து கூட்டிகிட்டு போயிடும். அது எப்போ வந்தாலும் நான் சாப்பாடுலாம் வைப்பேன். அதே மாதிரி ஒரு கிழமைக்கு முன்னாடி இங்கே வந்து இருந்துச்சுங்க இந்த பூனை. 2 குட்டி போட்டுருந்துச்சு. நான் போயிட்டு பார்த்தேன். பார்த்துட்டு என்ன பசிக்குதா, சாப்பாடு வேணுமா அப்படின்னு கத்துனுச்சு மியாவ் மியாவ்னு. தாய் பூனை. அப்புறம் போயிட்டு சாப்பாடுலாம் வச்சேன். 2 நாள் திண்டு இங்கே வந்து காலையில் சாப்பிடுவாங்க இல்லையா 4 மணிக்கு, அன்னைக்குன்னு பார்த்து நிறைய கோழியெல்லாம் மிச்சம் இருந்துச்சு. நான் அந்த கோழியை மட்டும் எடுத்து ஒரு தட்டில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பாடு வைப்போம் பூனைக்கு அப்படின்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 5 மணி இருக்கும். கொஞ்சம் வெளிச்சம் வந்துச்சு. போயிட்டு பார்க்குறேன், என் உயிரே போயிடுச்சு. 2 நாளைக்கு, அதுக்கு முதல்ல 2 நாளைக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா 2 குட்டியில் ஒரு குட்டியாக காணும். இந்த தாயையும் காணும். ஒரு குட்டி மட்டும் கட்டிட்டு கிடந்துச்சு. அப்போ நான் நினச்சேன் வேற எங்கேயும் தூக்கிட்டு போயிட்டு விட்டுட்டு வந்துருச்சு போல அப்படின்னு. அவள் வந்து இந்த குட்டிக்கு பாலை கொடுத்துட்டு போயிடும் இந்த பூனை. அதை நான் சாப்பாடு வைக்கிற அன்னைக்கு நைட் இங்கே இருந்துச்சு. நான் காலையில் சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு எனக்கு உயிரே போயிட்டு வந்துருச்சு. பூனைகள் இப்படியும் பண்ணுமா அப்படின்னு எனக்கு அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. தான் பெற்ற குழந்தைய தோலை உரிச்சு சாப்பிட்டுட்டு தோலை மட்டும் போட்டு வச்சிருக்கேன் அந்த பூனை. வயிற்றுல சுமந்து பெற்ற குழந்தையவே அப்படி செய்யுதுன்னா நம்ம வீட்டு குழந்தைங்களை எவ்வளோ கவனமாக நம்ம பார்த்துக்கணும். பூனையை நம்பி பிள்ளைங்களெல்லாம் விடாதீங்க. அந்த மெசேஜ் போடலான்னு நினச்சிட்டு ரொம்ப நாளாக அந்த பார்த்த அன்னைக்கே போடலான்னு நினச்சி என்னால் பேச முடியல. அதை பற்றி அவ்வளோ மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ தான் நான் கொஞ்சம் ரிலீவ் ஆகினேன் அதுலேருந்து. யாருக்கிட்ட சொல்ல முடியும்? இந்த வீட்டில் உள்ள சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் பூனை பார்க்கணும்னு ஓடுங்க. நான் சொல்லிட்டேன் அந்த பூனையை அவங்க அம்மா தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு. இப்படி கொன்று போட்டுச்சுன்னு நான் சொல்லலை. நமக்கே தாங்க முடியலை, அந்த பச்சை குழந்தைங்க தாங்குமா அப்படின்னு யார்கிட்டையும் சொல்லலை. எங்கள் வீட்டு மேடத்துக்கிட்ட மட்டும் சொன்னேன். அவங்க துடிச்சு பதறி போயிட்டது. நீ பொய் சொல்றியா இருக்கும்? இல்லை, உண்மைக்குமே அப்படி இல்லை. கவனிங்க, பூனை வளர்க்குறீங்களா, குழந்தைங்கள பாதுகாத்துக்கோங்க பூனைக்கிட்ட இருந்து. பெத்த பிள்ளைய சாப்பிட்றது நம்ம குழந்தைங்களையும் பிடிச்சி கடிச்சு வச்சுச்சுன்னா என்ன பண்ணுறது?